இன்னொரு சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா, இந்த பிட்காயின் என்ற ஒன்று இருக்குது, டிஜிட்டல் நாணயங்கள், கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துவது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா விளக்கவும் என்று கேட்டிருக்கிறார். அதாவது இந்த பிட்காயின் என்று சொன்னா அது மத்திய வங்கியோ அரசாங்கமோ அவங்களுடைய எந்த ஒரு ஊடுருவல் இல்லாமல், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், ஒரு நெட்வொர்க் அடிப்படையில் இயங்கும் ஒரு குறியீடு கணித முறையில், அதாவது கிரிப்டோகிராஃபி என்று சொல்லக்கூடிய குறியீடு கணித முறையில் உருவான ஒரு மின்னணு பணமாக இருக்கிறது. அதாவது டிஜிட்டல் நாணயமாக, டிஜிட்டல் மூலமாக உருவாக்கப்படும் ஒரு நாணயம். அது ஒரு கரன்சியாக கையில தொடக்கூடிய நிலையில் இருக்காது. இணையத்துலதான் அந்த பிட்காயின்ஸ் என்ற அந்த நாணயங்கள் இயங்கும். இப்படி ஒரு நவீன முறையில் ஒரு நாணய முறையை அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இது மார்க்கத்துல கூடுமா, இது சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த பிட்காயின் என்பது நாங்க கையால தொட்டு பார்த்து அப்படி ஒரு நாணயமா இருந்தா தான் ஒரு நாணயம் என்ற கருத்துல இல்ல. ஆரம்ப காலத்துல பண்டை மாற்று முறை இருந்தது. ஒரு பொருளுக்கு பொருள் கொடுத்து வியாபாரம் செய்து கொண்டார்கள். பிறகு இன்டர்மீடியட்டாக கரன்சி என்பது, நாணயங்கள் என்பது செயல்பட ஆரம்பித்து இருக்கிறது. தற்போது நாணயமும் ஒரு தாள் தானே. அதுல மத்திய வங்கியுடைய அதிபரின் கையெழுத்து இருந்தால், பெரியவரின் கையெழுத்து இருந்தால், அதே மாதிரி பைனான்ஸ் மினிஸ்டருடைய கையெழுத்து இருந்தால் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. அதை வைத்து கொடுக்கல் நாங்கள் செய்யலாம். அது ஒரு பேப்பர் தான். மத்திய வங்கியினுடைய பாதுகாப்பும் உத்தரவாதமும் இருப்பதனால அந்த பேப்பரை நம்பி என்ன செய்யலாம், பொருள் வாங்கலாம் என்ற அடிப்படையில் இன்றைய உலகம் நாணயங்களை பயன்படுத்தி வருகிறது. அதே நேரத்துல இப்ப எப்படி முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கரன்சியை தொடாம அது மெஷின்ல சாஃப்ட்வேர்ல வைத்துக்கொண்டு, இணையத்தில் வைத்துக்கொண்டே அதற்கு ஒரு வெளிவை உருவாக்கி, அந்த வெளிவு மூலமாக அந்த பெறுமதியின் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்வது, விற்பது, தேவைப்படும் போது நாணய மாற்றம் செய்து கொள்வது என்பவற்றை செய்து கொள்ளலாம் என்ற வகையில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அப்ப இது மார்க்கத்துல கூடுமா கூடாதா என்றதை எதை வச்சு பார்க்கணும்? கையில பொருள் இல்ல அதனால கூடாது என்றது ஒரு அடிப்படை வாதம் அல்ல. ஏன்னா கையில பொருள் இல்லாம பல விஷயங்களை பெறுமதி இல்லாத நிலையில நாங்க நாணயத்தை வச்சு கொடுக்கல் வாங்கல் செய்வது என்ன பெறுமதி இருக்குது? தங்கம், அது 1000 ரூபாய் தாள் இருந்து அது தங்கம் பெறுமதியான 1000 ரூபாய் தாளா? வெறுமனே அதுக்கு ஒரு முக பெறுமதி இருக்குதே தவிர அந்த மெட்டீரியலுக்கு வெளிவு எதுவுமே கிடையாது. 1000 ரூபாய் வைத்துக் கொள்வதனால் 1000 ரூபாய் பெறுமதியான ஒரு பொருளை வச்சிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்ல. ஒரு தாளை வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம கையில் வைத்துக் கொள்வதனால் தான் ஒரு நாணயம் செல்லுபடியாகும் என்ற கருத்து ஏற்புடைய ஒரு கருத்து இல்லை. பொறுமதி, அதனுடைய பெறுமதியை கையில வச்சிருந்தா தான் செல்லுபடியும் என்பது ஏற்புடைய ஒரு கருத்து. இன்னைக்கு இணையதளம் ஊடாக நம்முடைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய கணக்குகளை கூட என்ன செய்யறோம், பேமெண்ட்கள், ஆன்லைன் பேமெண்ட்கள் எல்லாம் பண்றோம். கையில வச்சா பண்றோம், இணையம் மூலமாகத்தானே செய்து கொள்கிறோம். அப்ப அந்த வாதமும் செல்லுபடியாகாது. ஆனா இப்ப கிரிப்டோ கரன்சி என்று ஒரு நவீன டிஜிட்டல் நாணயங்கள், பல நாணயங்கள் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியாக இருக்கக்கூடியது பிட்காயின். இந்த பிட்காயின் என்றது 2008 சத்தோஷி நக்கமோட்டோ என்று சொல்லக்கூடிய ஒருவன், ஒரு மர்மமான நபர் உருவாக்கிறான். 2008 இருந்து 25 வரை காட்டணும், கிட்டத்தட்ட 17 வருடங்களாக இந்த பிட்காயின் என்றது மக்கள் மத்தியிலே பரவலாக்கம் செய்யப்பட்டு பலரும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, சில நாடுகள் தடுத்தும் இருக்கிறாங்க. ஆனா பலர் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒன்றை தன்னுடைய பண மதிப்புக்காக, தன்னுடைய பொருட்களை விற்பதற்காக, பிற பொருட்களை வாங்குவதற்காக பயன்படுத்தலாம் என்று அங்கீகாரம் கிடைத்து விட்டார். அங்கீகாரம் தான் பணத்துக்கு முக்கியம். அங்கீகரிக்கவில்லை என்றால் ஒரு பணத்துக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை. அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலையில் ஒன்று வருமேயானால், அது மக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அது அங்கீகரிக்க வேண்டியதுதான். அது கூடாது என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்ன, இது முற்றிலும் முழுதாக கணினி தொழில்நுட்பம் மூலமாக நடத்தப்படுகிறது. அதாவது பிளாக் செயின் என்று சொல்லுவாங்க. பிளாக் செயின் என்று சொன்னா உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கணினிகளில் பரவியுள்ள ஒரு பொது பதிவேடு, பப்ளிக் லெஜர் ஒன்றை வச்சு அதுல ஒவ்வொரு பரிமாற்றமும், ஒவ்வொரு டிரான்சாக்சனையும் பாதுகாப்பாக பதிவு செய்வாங்க. பிட்காயின் விலை ஏறும் போது அதை பல பேர் விற்பாங்க, விலை குறையும் போது வாங்குவாங்க. இந்த டிரான்சாக்சன் பரிமாற்றங்களை பதிவு செய்து கொண்டு கணினி மூலமாக இயங்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பப்ளிக் லெஜர் என்ற ஒரு பேர்ல பிளாக் செயின்ல வச்சிருக்கிறாங்க. வச்சு இத ஒவ்வொன்றையும் என்கிரிப்ஷனாக ஒவ்வொரு பரிமாற்றமும் குறியீட்டின் மூலம் பாதுகாக்கப்படும்
எந்த ஒரு அந்த பணிமாற்றத்துல ஹேக் பண்ணி எல்லாம் அதை நுழைஞ்சி அதை திருட முடியாத அளவுக்கு ரொம்ப கவனமாக பாதுகாப்பார்கள். ஆனா எல்லாம் எதுல நடக்குது? நடைமுறை வாழ்க்கையில இல்ல, பிசிக்கலாக அந்த பணத்தை வச்சு இல்ல, எல்லாம் இணையத்துலதான் நடக்குது. இப்படி ஹேக் பண்ண முடியாது, ஃபயர்வால் வச்சிருக்கிறோம், பாதுகாப்பா தான் வச்சிருக்கிறோம் என்று என்னதான் சொன்னாலும் அதுல பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறதா இல்லையா? இருக்கலாம். பிட்காயினை பொறுத்த அளவுல மக்கள் அங்கீகரிக்கிறார்கள், மக்கள் அதை அதில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் என்றா உலகம் முழுவதும் ஒரு பொது நாணயம் வர வேண்டும், அது டிஜிட்டல் மயமான ஒரு நாணயமாக இருக்க வேண்டும் என்று நவீன தொழில்நுட்ப ரீதியாக சிந்திப்பார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் அதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. மக்களுடைய அங்கீகாரம் தான் காசு கொடுக்கல் வாங்கலுக்குரிய பொதுவான அடிப்படையாக இருக்கிறது. அங்கீகரிப்பவர்கள், விரும்புபவர்கள், சரி காண்பவர்கள், நம்புபவர்கள் இதை பயன்படுத்துவார்கள். ஆனா இது இணையத்தில் என்கிரிப்டடாக பாதுகாக்கப்பட்டு இருந்தாலும் இதுக்கு உத்தரவாதம் என்பது இல்லை. நாளைக்கு ஒரு நாள் நீங்க பிட்காயின் என்னிடம் இவ்வளவு வாங்கி இருக்கிறீங்க, நான் ஒரு இடத்துல பிட்காயின் வாங்கி இருக்கிறேன், என்னுடைய பணத்தை நான் வித்ட்ரா பண்ண போறேன்னு கேட்கும் பொழுது யார் அந்த பிட்காயின் வச்சு அந்த வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களோ, யார் அந்த பிட்காயின் ஊடாக சர்வதேச ரீதியாக கணினி மூலமாக பிட்காயினுக்குரிய அந்த பண பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் தர முடியாது என்று மறுத்துவிட்டால் எந்த உத்தரவாதமும் இல்லை. நான் 1000 பிட்காயினை குறிப்பிட்ட ஒரு டாலர்களை கொடுத்து தொகையை கொடுத்து பெரும் தொகையை கொடுத்து வாங்கியிருப்பேன், மீண்டும் அதை நான் வித்ட்ரா பண்ண கேட்கும் பொழுது தர முடியாது என்று மறுத்து விட்டேன். இது வரைக்கும் மறுத்து இல்லை. மறுத்தால் யார் உத்தரவாதம் கொடுப்பா? இன்னைக்கு பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ற பேர்ல பல நிறுவனங்களை நடத்தி வராங்க, காசு போடுறாங்க, திடீரென்று லொஸ்ட் ஆகிருச்சு, பேங்க்ரப்சி ஆகிருச்சு, நாங்க பங்குலத் ஆகிட்டோம் என்று சொல்லி கைவிட்டுட்டு ஓடுறோம். இப்படிப்பட்ட நடைமுறையில பிசிக்கலாக கட்டிடம் வச்சு நபர்களை வச்சு விளம்பர சட்ட ரீதியாக பதிவு செய்து நடத்தப்படுகின்ற பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்கள் கூட இடையில கையை விட்டு ஓடுறான் என்னும் போது இணையதளத்தில் உள்ளவட எங்க போயிட்டு கண்டுபிடிக்கிறது, எப்படி எடுக்கிறது? அப்ப மத்திய வங்கியினுடைய உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப மத்திய வங்கியுடைய உத்தரவாதம் இல்லாத ஒரு அபாயம் இந்த பிட்காயின் கொடுக்கல் வாங்கல இருக்கிறது என்ற அடிப்படையை தவிர இதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நாங்க வாங்குறதுதான் காயினா தாரன். நாங்க ரூபாக்களை வச்சு எப்படி டாலரை வாங்குறோமோ, ரூபாக்களை வச்சு எப்படி பவுன்ஸ்களை வாங்குறோமோ, ரூபாக்களை வச்சு எப்படி ரியால்களை வாங்குறோமோ, அந்த மாதிரி ரூபாக்களை வச்சு உலக மக்களுக்கு பொதுவான ஒரு டிஜிட்டல் நாணயமான பிட்காயினை வாங்குகிறோம். இதுல என்ன பிழை இருக்குது? பிழை சொல்வதற்கு எதுவும் இல்லை. பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை தவிர இதை பிழை சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாததுனால பிட்காயின் என்பது கூடாது என்று சொல்ல முடியாது. ஆனா பிட்காயின்ல சூதாட்டம் நடக்கலாமான்னு கேட்டா நடக்கலாம். காசு பணம் பரிமாற்றத்துல சூதாட்டம் நடக்கிற மாதிரி பிட்காயின்ல சூதாட்டம் நடக்கலாம். நாங்க சூதாட்டத்தை அங்கீகரிக்கவில்லை. எதை சொல்றோம்? நீங்க பிட்காயின்ல டாலர் கொடுத்து பிட்காயின் வாங்குறீங்க, அந்த பிட்காயினை வைத்து உங்களுக்கு சர்வதேச சந்தையில ஆன்லைன் மார்க்கெட்ல பொருட்களை கொள்வனவு செய்யலாம். இதுல என்ன சூதாட்டம்? ஒரு சூதாட்டமும் இல்லை. நாம கொடுத்த காசுக்கு பிட்காயினை வச்சு வாங்குறோம். நிறைய டாலர்கள் டிஜிட்டல் நம்பர்ல அக்கௌண்ட்ல வைக்கிறத விட பிட்காயின் குறிப்பிட்ட அளவுல வச்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில வைப்பது மார்க்க ரீதியா தடை என்று சொல்ல முடியாது. அதே நேரத்துல ஒருத்தன் பிட்காயினை வச்சு சூதாட்டத்துல அதை முதலீடு செய்ய நினைத்தால் அவன் சூதாட்டத்துல முதலீடு செய்வதுதான் தடையாகுமே தவிர பிட்காயின் தடையாகாது. டாலரை சேமிச்சு வைக்கலாம், அந்த டாலரை கசினோவிலோ அல்லது ஆன்லைன் சூதாட்டத்திலோ பயன்படுத்துவது கூடாது. அதே போன்று பிட்காயினை சேமித்து வைக்கலாம், அதை சூதாட்டத்தில் பயன்படுத்துவது கூடாது என்றுதான் பிரித்துக் கொள்ள வேண்டும். பிட்காயின் என்பது நவீன ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டிஜிட்டல் நாணயம். அதை தடை செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் மத்திய வங்கியினுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாததனால் அதிலே ஒருவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஏமாற்றம் அடையும் அபாயம் இருக்கிறது. இந்த ரிஸ்கை பொறுப்பெடுப்பதற்கு தயாரானவர்கள் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். சில நாடுகள் அதை தடை செய்திருக்கிறார்கள், சில நாடுகள் அதை அனுமதித்திருக்கிறார்கள். தடை செய்திருக்கிறார்கள் என்பதை வைத்து கூடாது என்று சொன்னால், அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை வைத்து கூடும் என்று சொல்ல வேண்டிய நிலை வரும். இதை வச்சு பார்க்கறது இல்ல. ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய பொருளாதார நிலையை வைத்து பிட்காயின் கூடுமா கூடாதான்னு முடிவெடுப்பாங்க. நம்ம நாட்டுல பிட்காயின் பயன்படுத்துவதற்கு தடை என்று எங்கும் அறிவிக்கப்படவில்லை. இப்படி அறிவிக்கப்பட்டால் அது சட்ட ரீதியாக கூடாது என்று ஆகும், மார்க்க ரீதியாக கூடாது என்று ஆகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிட்காயின் பயன்படுத்துவது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.